திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் இன்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 1035, அதிகாரம் உழவு. புதுச்சேரியில் வாழ்ந்து வந்த வள்ளல் ஆனந்தரங்கம் பிள்ளை என்பவர் உழவு தொழிலை பெரிதும் போற்றி வந்தார். அவருக்கு நிறைய நிலங்கள் இருந்தன. தம்மை தேடி வரும் புலவர்களுக்கு பொன்னையும் பொருளையும் வழங்கி அவர்களது வறுமையை போக்கி வந்தார். ஒரு நாள் அவரது மாளிகைக்கு ராமகவிராயர் என்ற புலவர் வந்தபோது அவர் தனது வயலுக்கு சென்றிருந்தார். புலவர் அங்கு சென்றபோது அவர் அறுவடையான வயலில் சிதறிய நெற்கதிர்களை பொறுக்கிக் கொண்டிருந்தார். புலவர் அருகில் சென்று, ஐயா, நான் ஒரு புலவன், தங்களிடம் பரிசு பெற்று எனது வறுமையை போக்கிக் கொள்ள வந்திருக்கிறேன் என்றார். புலவர் கூறியதை கேட்டுக்கொண்டே மறுமொழி கூறாமல் நெற்கதிர்களை பொறுக்கிக் கொண்டே இருந்தார் ராமகவிராயர். புலவருக்கோ பசி வாட்டியது. அதனால் மீண்டும் தான் வந்த காரியத்தை கூறினார். அவசரப்படும் புலவரை பார்த்து, ஏன் பறக்கிறீர், சற்று பொறும் என்றார் ஆனந்தரங்கம் பிள்ளை. இதை கேட்டதும் பொறுமை இழந்த புலவர், கொக்கு பறக்கும், புறா பறக்கும், குருவி பறக்கும், குயில் பறக்கும், நக்கு பொறுக்கிகளும் பறப்ப நான் ஏன் பறப்பேன் நராதிபனே என்று ஒரு பாடலை பாடி தனது ஆத்திரத்தை தீர்த்து கொண்டார். வள்ளல் புலவரை அழைத்து கொண்டு வீட்டிற்கு வந்து இலையில் பொற்காசுகளை நிரப்பி, புலவரே சாப்பிடும் என்றார். அதை பார்த்ததும் புலவர் திகைத்தார். நான் வயலில் நெல்மணிகளை பொறுக்கும் போது என்னை நக்கு பொறுக்கி என்று அற்பமாக நினைத்தீர்கள் அல்லவா? அந்த நெல்மணிகள் தான் பசிக்கு மருந்து, பொற்காசுகள் அல்ல என்றார். தவறை உணர்ந்த புலவர், வள்ளலே, பசியின் கொடுமை தாங்க முடியாமல் அவசரப்பட்டு விட்டேன் என்று கூறிவிட்டு திக்கு விஜயம் செலுத்தி உயர் செங்கோல் நடத்தும் செயதுங்கன் பக்கம் இருக்க ஒரு நாளும் பரவேன் பரவேன் பரவேனே என்று பாடிய பாடலை முடித்தார். மற்றொரு இலையில் புலவருக்கு உணவு பரிமாறினார் ஆனந்தரங்கம் பிள்ளை. பசியாறிய புலவருக்கு இலையிலிட்ட பொற்காசுகளோடு மேலும் பல பொருட்களையும் கொடுத்து அனுப்பி வைத்தார். தமது கையால் உழுது உண்கின்றவர் பிறரிடம் சென்று கையேந்த மாட்டார். தம்மிடம் பொருள் வேண்டி நிற்பவர்களுக்கும் மறைக்காமல் வழங்குவார் என்பதை இரவார் இறப்பார் குன்று ஈவர் கரவாது கை செய்தூன் மாலையவர் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். உழைத்து உயர்பவர் உழவர், உணவை தருபவரும் உழவரே.